மே மாதம் 5ஆம் ஞாயிறு, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு. ஆராதனையிலே காணொளி வாயிலாக பங்கேற்கிறவங்க அனைவரையும் கர்த்தர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசன்னத்தை வேண்டி இருந்த நிலைமையில இருந்து ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும் என்ற பாடலை இணைந்து பாடுவோமாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த 5வது மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சுவாமி, உம்முடைய இரக்கமும் தயவும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் போதுமானதாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் விசேஷித்த வகையில் ஆண்டவர் இந்த காலங்களில் நாங்கள் ஆண்டவரே உணரும்படியாக ஆண்டவரின் கிருபை பாராட்டினரே சுவாமி. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலும் உடைய தூய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே ஆண்டவரே அப்பா, தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்துள்ளோம். இந்த ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாரும். எல்லா துதி கனமகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரை துதிக்கும் முகமாக கிறிஸ்தவை பாமாலை 19வது பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. எவ்வண்ணமாக கர்த்தரே. ரட்சிக்க
கர்த்தரே உம்மை வணங்குவேன். என் மீதி இயேசு கிறிஸ்துவே அவரை பற்றினேன். வழிபாட்டுக்கு உதவியாக காலை மாலை ஆராதனை முறையில் இருக்கக்கூடிய இரண்டாம் ஆராதனை முறையை நாம் இணைந்து பின்பற்றுவோம். துதி செலுத்துவோமாக. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவரேனும் இருளில்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பெந்தெகோஸ்தே என்னும் தூய ஆவியின் திருநாள், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன், உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கள் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் வசனங்கள் 24 36 வரை. எசேக்கியேல் 36 24 36 வரை. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரிகைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்கள் அருள் நிமித்தம் உங்களையே ஆலோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரை உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நான் உங்கள் கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் காலத்திலே பட்டணங்களே குடியேற்றி வைப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளாகவும் குடியேற்றப்பட்டவைகளாகவும் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலங்களாக்கிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இரண்டாம் திருமறை பாடம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம். பெந்தேகொஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்து வந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமிலே தங்கியிருந்தார்கள். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலோமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்தோக்கியா, பொந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிர்கியா, பம்பிலியா, எகிப்து, சிரோன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். எல்லோரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். படிக்கும்படி தெரிவு செய்யப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனே
உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. 3ஆம் திருமறை பாடமாக நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். 3ஆம் திருமறை பாடமாக நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடம் அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து 23ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே. கர்த்தர் தாமே திருவாக்குகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஆவியை அருளும் முகமாக திருநிலைமையில இருந்து கிறிஸ்துவ கீர்த்தி 101வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. மருளாம் பாவம் மறுவிய எனக்கு, மருளாம் பாவம் மறுவிய எனக்கு, வானாக்கினியால் ஞான தீட்சை தர வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. பலமான எப்பாவமும் பாழாக்கும் நோய்களும், வலிய கொடும் ரோகமும், மாம்ச சிந்தை ஓடுமேன். பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம் வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. என் பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும், எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியுமே காண்கிலேன். என் செயலால் யாதொன்றும் முடியா, என் செயலால் யாதொன்றும் முடியா. தின்றே வானாக்கினி வரவேணும், வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. புலிகள் எந்த பாவமும் அடியோடு தொலைந்திடும், தடுத்தாட்கொள்ளும் தோஷமும் சாம்பலாகச் செய்திடும். படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல்
இல்லாமல் போல் அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய வரவேணும். பரநாவியே இளங்கோ சுடராய் மேவியே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரைத்து நீர் ஆழுகை செய்யும். ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் மாறாத அன்பும் நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமாய் இருக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை கூட உமது வார்த்தைகளை சிந்திக்க எங்கள் எல்லாருக்கும் நீர் தந்த இந்த அரிய தருணத்திற்காக நன்றி. உம் வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுது உம்முடைய ஞானம், உம்முடைய வழிகாட்டுதல், உம்முடைய அறிவை நாங்களும் அனுபவிக்க அருள் தாரும். எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, இப்பொழுது என் வாயின் வார்த்தைகளும் இங்கு குழுமியிருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்து நினைவுகளும் உம்முடைய தூய திருமுன்னிலையில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த பிரஃப் திருச்சபையின் இறை மக்களே, விசுவாச உறவுகளே, கிறிஸ்தவ சொந்தங்களே, மீண்டும் இந்த நாளில் இந்த வழிபாட்டின் வழியே உங்களை சந்திப்பதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் சபை கூடி வர முடியாத ஒரு நிலை. சுமார் 2 மாதங்களுக்கு மேலாக நாம் அடைபட்டு கிடக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கிற பல நாடுகள் திணறி தவிக்கிற ஒரு இடர்பாட்டு சூழ்நிலை. இந்த பிரச்சனை எப்பொழுது முடியும், மீண்டும் எப்பொழுது நாம் சகஜ வாழ்வுக்குள் வருவோம் என்றெல்லாம் கொஞ்சமும் அனுமானிக்க முடியாத தொடர் குழப்பங்களில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தேர்ச்சியான ஊரடங்கு உத்தரவினால் தினக்கூலி செய்து வாழுகிற மக்களின் வாழ்வாதாரங்கள் முற்றிலும் தகர்க்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் படுகின்ற அவதிகள் நம் உள்ளங்களை உடைக்கிறது. எல்லா துறைகளும் ஸ்தம்பித்து போய் நிற்கின்றன. மாணாக்கர்களின் கல்வி நிலை என்பது மிகப்பெரிய கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகள், தேர்வு நடக்குமா நடக்காதா இனி என்ன என்கின்ற மிகப்பெரிய குழப்பங்களுக்குள் சிக்கி ஒரு வகை மனநோய்க்குள்ளாக இருக்கிற ஒரு இக்கட்டான காலகட்டம். நம்மை சுற்றிலும் இவ்வளவு கேள்விகளும் இவ்வளவு நெருக்கடிகளும் சூழ்ந்திருந்தாலும் கூட நாம் நம்பிக்கை பெறுவதற்காக கடவுள் நம்மை தொடர்ந்து உந்தி தள்ளுகிறார். தூரத்து வெளிச்சங்களை நமக்கு காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே இந்த நாள் திருச்சபையினுடைய நெடிய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமானதான ஒரு நாள். பெந்தேகோஸ்தே திருநாள். திருச்சபையின் மரபுகளில், பாரம்பரியங்களில் பல பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம். கடவுள் இந்த உலகின் மீது கொண்ட பேரன்பினால் தன் ஒரே மகனை இந்த உலகுக்காக தந்ததை கொண்டாடுகிற பண்டிகைதான் கிறிஸ்மஸ் என்கிற பண்டிகை. அந்த கிறிஸ்து வழியே இந்த உலகம் நிலை வாழ்வை பெற வேண்டும், எந்த சாவு சக்திகளாலும் அழித்துடிக்க முடியாத நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுவதற்காக கடவுள் கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அந்த நிகழ்வை ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடுகிறோம்.
கிறிஸ்து நிகழ்வுக்கு பிறகு அந்த கிறிஸ்துவின் தொடரும் உடன் இருப்பாக, a continuing presence of Christ himself is the Holy Spirit. அந்த தூய ஆவியரை இந்த உலகுக்கு அவர் வாக்கு பண்ணினதை பெந்தேகோஸ்தே நாள் என்று கொண்டாடுகிறோம். ஆனால் பாருங்கள், கிறிஸ்மஸை போலவோ ஈஸ்டரை போலவோ ஒரு பெரிய கொண்டாட்டமாக நாம் பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடுவது இல்லை. திருச்சபை பெந்தேகோஸ்தே திருநாளின் கொண்டாட்டத்தை மறந்தே போய்விட்டது. Church had completely forgotten to celebrate the festival of Pentecost. ஒரு உடலில் ஆவி பிரிந்து விட்டால் அந்த உடல் இறந்து விட்டது என்று பொருள். திருச்சபையில் தூய ஆவியர் பிரிந்து விட்டால் அல்லது தூய ஆவியர் இல்லாத திருச்சபை இறந்ததாகத்தான் கருதப்படும். நாம் ஒரு உயிர்ப்புள்ள திருச்சபையாக இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடுகிற வேளையில், நினைவு கூறுகிற வேளையில் அதை ஒரு புதிய அனுபவமாக மாற்ற இந்த ஆண்டு கடவுள் நமக்கு அருள் தர வேண்டும். பெந்தேகோஸ்தே என்கிற இந்த நாளுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, வாரங்களின் பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் த வீக்ஸ். பஸ்கா முடிந்து மக்கள் தங்கள் களங்களுக்கு சென்று விளைச்சலை அறுத்தெடுக்கிற அறுவடை பண்டிகை. பஸ்காவிலிருந்து தொடங்கி பார்லியை அறுத்தெடுத்து, அதைத் தொடர்ந்து கோதுமையை அறுத்தெடுத்து, இப்படி 7 வாரங்கள் இந்த அறுவடை நடைபெறும். 7 வாரங்கள் 7 நாள், 7 7 49. அதற்கு அடுத்து வருவதுதான் 50வது நாள். பெந்தேகொஸ்தே என்றால் 50ஆம் நாள் என்று பொருள். கிறிஸ்தவ மரபிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50ஆம் நாள் என்று நாம் பொருள் கொள்ளுகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்று கடவுள் தம் தூய ஆவியரை சீடர்கள் மீது பொழிந்தருள பண்ணினார் என்றால், உயிர்த்த ஆண்டவர் தன் சீடர்களுக்கு சொன்னபடி, நீங்கள் எருசலேமிலேயே தங்கியிருங்கள், உன்னதத்தில் இருந்து நீங்கள் ஆற்றல் படுத்தப்படும்படியாக நீங்கள் இங்கே தங்கியிருங்கள் என்றார். தூய ஆவியர் கடவுளின் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், கடவுளின் வல்லமையை பறைசாற்றவும், கடவுள் இந்த உலகத்தின் மீதும் படைப்பனைத்தின் மீதும் கொண்ட கரிசனையை வெளிப்படுத்தவும், படைப்பனைத்தையும் புதிதாக்கும் கடவுளின் பேரு இயக்கத்தில் நம்மை ஊடுருவி நிற்கவும் இந்த தூய ஆவியரை மானுடத்தின் மீது அவர் பொழிய பண்ணினார். நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே இந்த நிகழ்ச்சி, இந்த வர்ணனை எப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நான் மீண்டும் அந்த நிகழ்ச்சியை சொல்லாமல், அந்த நிகழ்ச்சிக்குள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சில குறியீடுகள், சில சின்னங்கள், சில உருவகங்கள், இவற்றின் அடிப்படையிலே இந்த நாளின் சிந்தையை நாம் வைத்துக் கொள்வோம். ஒரு மேல் வீட்டறையில் 120 சீடர்கள் தங்கியிருக்கிறார்கள் ஒருமனப்பட்டவர்களாக. அப்பொழுது ஒரு பெரும் காற்று அவர்கள் தங்கியிருந்த அறை முழுவதும் வந்து நிரப்புகிறது. காற்று, விண்ட். காற்று என்பது கடவுளின், காண முடியாத கடவுளின் அடையாளமாக, படைப்பின் தொடக்கத்தில் நீர் திரள்களின் மீது கடவுளின் ஆவியர் அசைவாடிக் கொண்டிருந்தார், ப்ரூடிங் ஆன் த வாட்டர்ஸ். அந்த காற்று மனிதனை உருவாக்கிற பொழுது ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை தந்து வாழ்வு தந்த அந்த காற்று, அஞ்சி நடுங்கி அறைக்கதவை பூட்டிக்கொண்டு எருசலேமின் ஒரு அறைக்குள் மூடியிருந்த சீடர்களை உயிர்த்த ஆண்டவர் சந்தித்து, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்கள் மீது ஊதினாரே அந்த காற்று. ஆக காற்று என்பது கடவுளின் பிரசன்னத்தின் ஒரு வகை அடையாளம். இரண்டாவது நெருப்பு.
கடவுளின் உடனிருப்பின் இன்னொரு அடையாளம் நெருப்பு. மீதியான் பெருவெளியிலே மோசே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீர் என ஒரு முட்செடி பற்றி எரிகிறது, நெருப்பு. அந்த முட்செடியில் இருந்து மோசேயை கடவுள் அழைக்கிறார், மோசே மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, இது புனித இடம், உன் காலணிகளை கழட்டி போடு. கடவுளின் பிரசன்னத்தை நெருப்பு மோசேய்க்கு உணர்த்தினது. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் கடவுள் ஆகிய இந்த இருவருக்குள்ளும் ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. அந்த உடன்படிக்கையின் சடங்கின் ஒரு பகுதியாக மாலை நேரம் வந்தபொழுது ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் நடுவே ஒரு தீச்சட்டியும் தீப்பந்தமும் கடந்து போயிற்று. நெருப்பு என்பது திருமறையில் பல இடங்களில் கடவுளை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருந்திருக்கிறது. இஸ்ரேலின் விடுதலை வரலாற்றிலும் கூட அவர்கள் மீது எப்பொழுதும் அக்கினி ஸ்தம்பமாய், பில்லர் ஆஃப் ஃபயர், நெருப்பு தூணாய் கடவுளின் பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். மூன்றாவது, அவர்கள் மீது பிளவுற்ற நாவு போன்ற ஒன்று அவர்கள் மீது வந்து இறங்கினது. நாவு என்பது தொடர்பின் அடையாளம். நாவின் வழியாகத்தான் வார்த்தைகள் வருகின்றன. இந்த வார்த்தைகள் தான் மனுக்குலத்தை வாழ வைக்கின்றன. கடவுள் எப்பொழுதும் மனுக்குலத்தோடும் படைப்பனைத்தோடும் தொடர்பு கொள்ள விரும்புகிறவர். மனிதன் அதற்கு தகுதியானவனா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆதாம் தகுதி இழந்து போனார், தவறு செய்து போனார். ஆனாலும் கடவுள் விட்டுவிடவில்லை. ஏதேன் தோட்டத்துக்குள் தன்னை ஒழித்து கொண்ட ஆதாமை தேடி, ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் என்கிற ஒரு உறவின் தேடலாக, அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக தொடர்ந்து மானுடத்தோடும் படைப்பனைத்தோடும் கடவுள் தொடர்பு கொண்டு கொண்டே இருக்கிறார். அந்த உறவில் நாம் உறுதி பெறவும், அந்த உறவில் நாம் உள்ள அர்த்தத்தை கண்டுகொள்ளவும் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் நம் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம். ஏனென்றால் இன்று நாம் பெற்றிருக்கிற தலைப்பு என்பது வாரும் தூய ஆவியரே வந்து படைப்பனைத்தையும் மறுரூபப்படுத்தும். கம் ஹோலி ஸ்பிரிட், டிரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் கிரியேஷன். படைப்பனைத்தும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்படி படைப்பனைத்தும் மறுரூபமாக்கப்படுவதற்கு மனுக்குலம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, கடவுள் நம் கரங்களில் தந்த பொறுப்புகள் என்ன என்பதை பெந்தேகோஸ்தே நாளின் நிகழ்ச்சியோடு இணைத்து நமது சமகால சூழல்களும், திருச்சபை, சமூகம், உலகம், சமயம் போன்ற பல தளங்களில் நாம் இன்னும் ஆற்றல் பெற வேண்டிய இடங்களை, சரி செய்து கொள்ள வேண்டிய இடங்களை, சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய இடங்களை மீண்டும் இந்த நாளில் நினைவுபடுத்திக் கொள்ள கடவுள் நமக்கு அருள் தரட்டும். ஒன்று, பென்டிகாஸ்ட் இஸ் a challenge for unity. பெந்தேகோஸ்தே என்பது ஒற்றுமைக்கான மிகப்பெரிய சவால். அந்த மேல் வீட்டறையில் தங்கியிருந்தவர்கள் எல்லாருமே பல்வேறு வகையான பின்னணியில் இருந்து வந்தவர்கள். They are hailing from multilingual, multiracial and multicultural backgrounds. ஆனால் அந்த அதிகாரம் துவங்கும் பொழுதே சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் சேர்ந்து வந்திருந்தார்கள். வேறுபாடுகளை தாண்டி ஒரு மனதோடு ஒன்றிணைந்து ஒரே சிந்தனையோடு ஒரே இலக்கோடு ஒரே திசையை நோக்கி காத்திருந்தார்கள். பாபேல் கோபுர நிகழ்வில் கடவுளுக்கு எதிராக, கடவுள் விரும்பாத, தாங்கள் மட்டுமே தங்களது பெயர் நிலைக்க வேண்டும் என்பதற்காக அங்கு ஒரு வகை ஒற்றுமை, கடவுளுக்கு எதிரான ஒற்றுமை. ஆகவே பாபேல் கோபுர நிகழ்ச்சியில்
கடவுள் அவர்கள் மொழிகளை தாறுமாறாக்கி அவர்களை உலகெங்கும் சிதறடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சிதறடிப்பு என்பது பாவத்தின் அகோர நிலை. அந்த பாபேல் கோபுரத்தின் சாபத்தை இந்த பெந்தேகோஸ்தே நாளின் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். பல மொழி, பல பின்னணி, ஆனாலும் ஒரு மனம், ஒரே மனமுள்ளவர்களாய் கூடி வருகிறார்கள். அவர்கள் பல மொழிகளை பேசினார்கள் என்று அந்த பகுதி சொல்லுகிறது. யூதர்களுக்கு ஒரு பெருமை உண்டு. அதாவது கடவுள் சீனாய் மலையிலே வைத்து மோசேக்கு கட்டளைகளை தந்த பொழுது அந்த கட்டளைகள் எபிரேய மொழியில் இருந்தன. ஆகவே கடவுளின் மொழி என்பது எபிரேய மொழிதான். மற்ற மொழிகள் எல்லாம் நீச மொழிகள், ஈன மொழிகள், தாழ்ந்த மொழிகள். ஆக கடவுள் எபிரேயத்தில் தான் பேசுவார் என்கின்ற ஒரு மெட்டிமை சிந்தனை. அண்மையிலே கூட தஞ்சை பெரிய கோயிலில் குடமுழுக்கை சமஸ்கிருதத்தில் நடத்துவதா தமிழில் நடத்துவதா என்கிற ஒரு விவாதம் நீதிமன்றம் வரைக்கும் போனது நம்ம எல்லாருக்கும் அதே மனநிலை. என் மொழிதான் பெரியது, இந்த மொழிதான் பிரம்ம லிபி, இந்த மொழிதான் கடவுளுக்கு தெரியும் என்கிற ஒரு அகந்தை சிந்தனை, மொழி மேட்டிமை. கடவுளை எந்த மொழிக்குள்ளும் பூட்டி வைத்து விட முடியாது. கடவுளை எந்த இனக்குழுவுக்குள்ளும் சிறைப்படுத்தி விட முடியாது. கடவுள் இந்த உலகத்தில் மனிதர்கள் பேசுகிற அத்தனை மொழியிலும் பிரசன்னராயிருக்கிறார். உலகத்தில் வாழுகின்ற அத்தனை மக்களின் கலாச்சாரங்களின் காவலராக கடவுள் இருக்கிறார். ஆக அந்த மொழி மேட்டிமையை தகர்த்தெறியும் பொழுது அங்கு திருச்சபை பிறக்கிறது. திருச்சபை விரிவடைகிறது. 12 பேர், 120 பேர், 3000 பேர், 4000க்கும் மேற்பட்ட பேர் என்று திருச்சபை விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் கூட திருச்சபைகள் தெருக்களை தாண்டி, ஊர்களை தாண்டி, நகரங்களை தாண்டி, நாடுகளை தாண்டி, கண்டங்களை தாண்டி இன்னும் விரவிக்கொண்டே இருக்கிறதென்றால் திருச்சபையோடு தூய ஆவியரின் உடனிருப்பு இருக்கிறது என்பதற்கான சாட்சியின் வெளிப்பாடு. தோல்விகள் வந்திருக்கலாம், பின்மாற்றங்கள் வந்திருக்கலாம், அச்சுறுத்தல்கள் சந்திக்கலாம், சித்திரவதைகள் நம்மை நெருக்கலாம். ஆனாலும் கடவுள் திருச்சபையின் வரலாற்றில் தூய ஆவியரால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் வரலாற்றையும் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். உலகெங்கிலும் இருந்து வந்த பல்வேறு மரபு மிஷனரி அமைப்புகள், வெவ்வேறு வகையான முறைமைகள், வெவ்வேறு வகையான பாரம்பரியங்கள், இவையெல்லாம் இருந்தாலும் தென்னிந்திய திருச்சபை என்பது எப்படி உருவானது என்பதை யோசித்து பார்த்தால் உலக திருச்சபையின் வரலாறு சொல்லும், The formation of the Church of South India is the second Pentecost in the history of the world church. வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி ஒன்றிணைந்த ஒரு மகத்தான திருச்சபையின் அனுபவம். ஆகவேதான் தென்னிந்திய திருச்சபையின் உருவாக்கத்தை 2வது பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தென்னகத்தை பொறுத்தவரையில் ஒரு மகத்தான திருச்சபை, 6 மாநிலங்களை உள்ளடக்கின திருச்சபை. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஜாஃப்னா போன்ற 6 பிராந்தியங்களை உள்ளடக்கி 4.5 மில்லியன் மக்கள் தென்னிந்திய திருச்சபையின் விசுவாசிகளின் எண்ணிக்கை. ஒரு மகத்தான திருச்சபை கால வெளித்தடத்தில் தூய ஆவியரால் நடத்தப்பட்டு வந்தது என்பதற்கு இதுதான் சான்று. பின்மாற்றங்கள் நடந்திருக்கலாம், ஒற்றுமை குலைச்சல்கள் வந்திருக்கலாம், போட்டிகளும் பொறாமைகளும் வழக்குகளும் இருக்கலாம். In spite of all these setbacks, God, the Holy Spirit, is leading the Church of South India. தென்னிந்திய திருச்சபையை தூய ஆவியர் நடத்துகிறார். பலவீனமான மனிதர்களை தாண்டி பலமுள்ள கடவுள் அளப்பரிய செயல்களை இந்த திருச்சபையின் வாயிலாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
ஆகவே பெந்தேகோஸ்தே திருநாள் மீண்டும் நம் ஒற்றுமையை புனரமைத்துக் கொள்ள, மீண்டும் நமது ஒற்றுமையில் நிகழ்ந்துவிட்ட சீர்குலைவுகளை சரி செய்து கொள்ள, மீண்டும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிற இயேசுவின் ஜெபத்திற்கு செவிமடுத்து நாம் கிறிஸ்துவின் புதிய தொண்டர்களாக, கிறிஸ்துவின் அர்ப்பணிப்புமிக்க சீடர்களாக நம்மை மறுரூபமாக்க இந்த பெந்தேகோஸ்தே நாள் நம் ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் அழைக்கிறது. இரண்டாவது, பெண்டிகாஸ்ட் இஸ் த சேலஞ்ச் ஃபார் சாங்டிட்டி. பெந்தேகோஸ்தே பரிசுத்தத்திற்கான சவால், பரிசுத்தத்திற்கான அறைகூவல். பெந்தேகோஸ்தே நிகழ்விலே இன்னொரு முக்கிய குறிப்பை நாம் பார்க்கிறோம். கூடி இருந்தவர்கள் மீது நெருப்புமயமான பிளவுற்ற நாவுகள் வந்து அமர்ந்தன. ஒளியாய், சுடராய், விளக்காய், அக்கினியாய், வெளிச்சமாய் கடவுள் திருமறை எங்கிலும் வெளிப்பட்டிருக்கிறார். யாத்திராகமத்தின் நூல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மோசே கடவுளை சந்திக்க சீனாய் மலை மேல் போகிறார். அவர் ஏறி போய் 7வது நாள் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது மலையின் ஒரு பகுதி நெருப்பாய் பற்றி எரிந்தது. மக்கள் எல்லாரும் கீழே இருந்து பார்த்தார்கள். கடவுளின் பிரசன்னத்தை அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் பார்த்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளன்று அந்த நெருப்பு ஒவ்வொருவர் தலை மீதும் வந்து இறங்கினது. ஒவ்வொருவர், அதில் யாரும் விலக்கப்படவில்லை, யாரும் தவிர்க்கப்படவில்லை. அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கூடியிருந்தார்களோ அத்தனை பேர் மீதும் இந்த பிளவுற்ற நாவுகள் வந்து அமர்ந்தன. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே கடவுள் ஏசாயாவை ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். அதை ஒரு திருக்காட்சி போல் அந்த அதிகாரம் விவரிக்கிறது. ஆலயம் முழுவதும் கடவுளின் தொங்கல் ஆடை. இந்த பிரம்மாண்டமான காட்சியை, திருக்காட்சியை ஏசாயா பார்க்கிறார். அவரது ஒளிமிகுந்த பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன். என் வாயில் அசுத்தம் இருக்கிறது. அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் வாழுகிற இடத்தில் வாழுகிறவன் என்று ஏசாயா தனது அழுக்கை உணர்ந்து பேசுகிறார். அப்பொழுது கேராபீன்களில் ஒருவர் ஒரு நெருப்பு பொறியை கொண்டு வந்து ஏசாயாவின் உதட்டின் மேலே வைக்கிறார். அதன் பொருள் என்ன? நெருப்பு அசுத்தங்களை அப்புறப்படுத்துவது, நெருப்பு மாசுகளை நீக்குவது, நெருப்பு நம்மை சுத்திகரிப்பது. பெண்டிகாஸ்ட் is the greatest challenge for our sanctity. கடவுளின் தூய பிரசன்னத்திற்கு முன்பு நாம் நிற்கும் போதுதான் நமது அழுக்குகள் நமக்கு தெரிகின்றன, நமது குலைச்சல்கள் நமக்கு தெரிகின்றன, நம்மை படிந்திருக்கின்ற பொய்கள் நமக்கு தெரிகின்றன. கடவுளின் அப்பழுக்கற்ற தூய கண்ணாடிக்கு முன்பாக நான் எவ்வளவு அழுக்கானவன் என்று புரிகிறது. இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் நம்மை நாம் புதிதாக்கிக் கொள்வதற்கு, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை நாம் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு. அப்படி புதுப்பித்துக் கொண்டால் இறங்கி வந்த அந்த நெருப்புமயமான பிளவுற்ற நாவுகள் அவர்கள் மீது வந்து இறங்கின உடனே அவர்கள் பல மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கடவுளின் மகத்துவங்களை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். கடவுளின் மகத்துவங்கள், கடவுள் செய்த மீட்பு செயல்கள், கடவுள் செய்த விடுதலை வரலாற்றை எல்லாரும் புகழ்ந்து மகத்துவத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த அனுபவம் இன்றைய திருச்சபைக்கு தேவை. திருச்சபை தன்னைத்தான் சுத்தப்படுத்திக் கொண்டு கடவுளின் மகத்துவத்தை பறைசாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட அமைப்பு. திருச்சபைகள் தங்கள் பெயருக்காகவோ புகழுக்காகவோ ஒரு சுயம் சார்ந்த திருச்சபையாக இல்லாமல் கடவுளின் மகத்துவத்தை பறைசாற்றுகின்ற வல்லமையான அமைப்பாக திருச்சபை உருவெடுக்க வேண்டும் என்றால் இந்த தூய ஆவியரால் தொடப்படுகிற அனுபவம், தூய ஆவியர் அவர்கள் மீது இறங்கின அந்த அனுபவம் திருச்சபைக்கு மீண்டும் வர வேண்டும்.
இந்த திருச்சபையில் நிலவுகின்ற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் தாண்டி, ஆண்டான் அடிமை முறைகளை தாண்டி, பதவி சண்டைகளை தாண்டி, அர்த்தமற்ற அரசியலை தாண்டி திருச்சபை கடவுளின் மகத்துவங்களை அறிவிக்கின்ற அமைப்பாக உருவெடுக்க வேண்டும், வளர வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் கடவுள் திருச்சபையை உருவாக்குவதின் முக்கியமான நோக்கம். ஆகவே இந்த திருச்சபையின் நல்லுறவில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவரில் ஒருவர் கற்றுக்கொள்ளவும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை மீண்டும் மீண்டும் அனுபவித்து நம்மை பரிசுத்தத்தில் வளர்த்துக் கொள்வோம். பரிசுத்தம் என்பதற்கு கிரேக்கத்திலே ஹெஜ்ஜீஸ் என்று ஒரு வார்த்தை உண்டு. ஹெஜ்ஜீஸ் என்றால் பரிசுத்தம். அதாவது அதன் பொருள் என்னவென்றால் பி டிஃபரண்ட். பி டிஃபரண்ட். நீங்கள் இந்த உலகத்தாரை போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், இந்த உலகத்தில் இருக்கிற பொய்கள், உலகத்தில் இருக்கின்ற மாயை, உலகத்தில் இருக்கின்ற வேறுபாடுகள், உலகத்தில் இருக்கின்ற மேட்டுமைகள், இவை திருச்சபைக்குள் இருக்கக்கூடாது. பிகாஸ் we have been called for a different life. முற்றிலும் ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக கடவுள் திருச்சபையை அழைத்திருக்கிறார். இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் திருச்சபையாகிய நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். கடவுளின் தூய அக்கினியில் புடம்போட்டப்பட்டவர்களாக, ஏசாயாவின் உதடுகளை நெருப்பு பொறிகள் தொட்டபோது அவர் எப்படி சுத்தமானாரோ அப்படி நமது அத்தனை வாழ்வாதாரங்களையும், நமது அத்தனை சிந்தனை செயல்பாடுகளையும் கடவுளின் தூய நெருப்பினால் புதிதாக்கப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கடைசியாக, பெந்தேகோஸ்தே என்பது விடுதலை பணி செய்வதற்கான அறைகூவல். பென்டிகாஸ்ட் is a challenge for liberty. இயேசு தன்னுடைய பணியை துவங்குகிறார். அப்படி துவங்கி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் தாம் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு போகிறார். அந்த நாசரேத்தின் தொழுகை கூடத்திற்கு போகும் பொழுது அந்த தொழுகை கூட ஜெப ஆலய தலைவர் இயேசுவிடத்திலே ஏசாயா நூலை கொடுத்து வாசிக்க சொல்லுகிறார். அவர் ஏசாயா நூலை பிரித்து ஒரு பகுதியை வாசிக்கிறார். அது ஏசாயா 61ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையிட்டோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்பதை வாசித்து ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் கண்கள் அனைத்தும் அவரையே நோக்கின. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இதைத்தான் நாம் நாசரேத்தூர் அறிக்கை என்று சொல்கிறோம். திஸ் இஸ் த மிஷன் மேண்டேட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கடவுளின் ஆவி என் மேல் இருக்கிறது. கடவுளின் ஆவி என் மேல் இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளின் ஆவி என் மேல் இருக்கிறது. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க, சிறைப்பட்டோரையும் துன்பப்படுகின்றவர்களையும் விடுவிக்க, பார்வையற்றோர் மீண்டும் பார்வை பெற, கடவுளின் அருள் தரும் ஆண்டை அறிவிக்க தூய ஆவியர் பொழிய பண்ணின மக்கள் கூட்டங்கள் இந்த பணியை செய்தன. கிறிஸ்துவின் இந்த பணி அறிக்கையில் 2 பரிமாணங்களும் உண்டு. இட் ஹாஸ் both dimensions, social and spiritual. கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக, தூய ஆவியரை பெற்றுக்கொண்டவர்களாக, மானுடத்திற்கு பணி செய்வதற்காக உலகெங்கும் ஆதித்திருச்சபையின் தலைவர்கள் ஓடினார்கள். அந்த தூய ஆவியரை பெற்றுக்கொண்ட நாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும், ஆதரவற்ற மக்களுக்கும், கைம்பெண்களுக்கும் ஆதரவாகவும் ஆற்றலாகவும் பணி செய்வதற்காகவே தூய ஆவியரின் அருட்பொழிவை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். நம்மை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல, நமது புகழை விரிவாக்கிக் கொள்வதற்காக அல்ல, தனி மனித முனைப்புகளாக அல்ல. கடவுளின் ஆவியர் என் மீது இருக்கிறார் என்று இயேசு அதை வாசித்த பொழுது ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக, உள்ளம் நொறுங்குண்டவர்களை திடப்படுத்துவதற்காக,
சமூக ஓட்டத்தில் பின்தங்கி போனவர்களுக்கான நம்பிக்கை விதைப்பதற்காக, ஓரங்கட்டப்பட்டவர்களை மீண்டும் மையத்திற்கு கொண்டு வருவதற்காக தூய ஆவியரின் ஆற்றல் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். ஆகவே இந்த தூய ஆவியரின் திருநாளை கொண்டாடும் பொழுது நாம் நமக்காக வாழ்வதற்காக அல்ல, பிறருக்காக வாழவே அழைக்கப்பட்டோம். பிறருக்கு நன்மை செய்வராகவே சுற்றித் திரிந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், துன்பங்கள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், வலிகள் வந்தாலும், வீழ்ச்சிகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், கிறிஸ்து விட்டு சென்ற பணியை தொட்டு தொடர்கின்ற வாய்ப்பாக தூய ஆவியரை கடவுள் நமக்காக தந்திருக்க. என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி அந்த தூய ஆவியர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். நீதி குறித்தும், பாவத்தை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வழிநடத்துகின்ற கடவுளின் ஆவியராக தூய ஆவியர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் அனலூட்டும் அனுபவத்துக்குள்ளாக வந்து வாழ்வு மறுக்கப்பட்டோருக்கு வாழ்வை பிரகடனப்படுத்தவும், மனிதம் சிதைக்கப்பட்ட இடத்தில் மனிதத்தை வளர்க்கவும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும். இன்னும் பெருமையோடு நான் சொல்லுவேன், கடந்த 60 நாட்களிலே கொரோனா தொற்று பரவியிருந்த இந்த சூழலிலே நம்முடைய திருச்சபை ஈரோடு மாநகர் முழுவதும் ஆற்றிய பணிகள் பெருமைக்காக சொல்லுவதல்ல, நாம் செய்த பணிகள் உண்மையாகவே மகத்தான பணிகள். கிராமத்தில் வாழுகின்ற ஏழை மக்கள், தினக்கூலிகளாய் வேலை செய்த மக்களுக்கான உணவு தானியங்கள், நகரத்தை தூய்மைப்படுத்துகின்ற தூய்மை பணியாளர்களுக்கான உணவு தானியங்கள், நம்முடைய திருச்சபைக்குள்ளேயே ஏழை மக்களாக வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கான நலத்திட்டங்கள், காவல்துறைக்கு நலத்திட்டங்கள், இப்படி நம்மால் இயன்ற அளவு பசியுள்ளவர்களையும், தாகமுள்ளவர்களையும், சிறைப்பட்டவர்களையும், பாதிப்புக்குள்ளானவர்களையும், கவலைக்குள்ளாய் நொடிந்து போனவர்களையும் நாம் தேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் தந்திருக்கிறார். இந்த பணியை நாம் சிறப்பாக செய்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கடவுளின் ஆவியர் நம்மோடு இருப்பதால் இத்தகைய மகத்தான பணிகளை செய்வதற்கான உந்துதல்களை பெற்றுக்கொண்டோம். அதற்காக முன்னின்ற பொறுப்பாளர்கள், ஆயர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடவுளின் ஆவியை உள்வாங்கின ஒரு திருச்சபை இந்த உலகத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த நற்பணிகளை செய்ய கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து தூய ஆவியரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு புதிய மானுடமாக இந்த காலச்சூழலில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் பற்றின பார்வையை பெற்றுக்கொள்ளவும், அப்பாவி மக்களோடும், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோடும், அவர்கள் படுகின்ற அவதிகளோடும் துன்பங்களோடும் கூட இருந்து அவர்களை கவலைகளை தீர்க்கும் மருந்தாக, அவர்களை சோர்வுகளை போக்கும் ஆற்றலாக திருச்சபைகளை கடவுள் பயன்படுத்த வேண்டும். இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் நாம் நமது ஒற்றுமையின் அறைகூவலையும், நமது பரிசுத்தத்தின் அறைகூவலையும், நாம் விடுதலை பணி செய்ய வேண்டிய அறைகூவலையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள கடவுள் நம் எல்லாருக்கும் அருள் தரட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, தூய ஆவியரின் திருநாளான இன்றைக்கு நாங்கள் உமது வார்த்தைகளை சிந்தித்திருக்கிறோம். உமது வார்த்தைகள் எங்களுக்கு தொடர்ந்து கற்பிக்கட்டும், எங்களை உருவாக்கட்டும். நீர் விரும்புகிற திருச்சபையாக, நீர் விரும்புகின்ற இறைமக்களாக நாங்கள் இந்த உலகத்தில் பணியை செய்ய அருள் தந்து வழிகாட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமென். அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்தாவினாலே கனிபதி உற்பத்தி பிறந்தார். குழந்தை பிரார்த்தன் காலத்தில் பாடுபட்டு சில 2 மறித்து அடக்குமட்டு பாதலத்தை இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ எழுந்தறினார். பரமணத்திற்கு ஏறி சர்வல பிதாவுரை தேடி பத்வாஸ் வைத்து இருக்கிறார். அவருடைய உயிர்த்தோரி மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக 10 சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சைர வைத்துதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அறிக்கை செய்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சபை மக்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் இனிய வாழ்த்துக்களை முதலாவது நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக நம்முடைய சபை கூடுதல் தள்ளி போய்விட்டது.
அதற்கு மாறாக டிவியிலும் யூடியூப், ஃபேஸ்புக் இப்படி வலைதளங்களில்தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து மீண்டுமாய் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆர்வமாக இருக்கிறோம். சபை ஒன்றாக கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் என்ன அறிவிக்கிறது என்பதை பொறுத்து நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்படுவதை குறித்து நாம் முடிவு செய்ய இருக்கிறோம். ஆகையால் இன்று ஒரு நாள் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை பார்த்து ஜூன் மாதத்திலிருந்து ஒரு வேளை திறக்கும் என்றால் நாம் அதை திறந்து ஆலயத்தை திறந்து கர்த்தருக்கு மகிமையான ஆராதனை நடத்த தேவன் உதவி செய்வார். உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இருந்தாலும் சொல்லுகிறேன். கடந்த கொரோனா காலகட்டங்களிலே நிவாரணப் பணிகளை அநேக மக்களுக்கு செய்திருக்கிறோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம்முடைய சபை மக்களுக்கு, வறுமையிலே இருக்கிற மக்களுக்கு 500 நபர்களுக்கு மேலாக இந்த அரிசி மளிகை பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். அதே போல் ஈரோடு மாவட்டத்தை சுற்றிலும் கொள்ளை நோய் பாதிப்பு இருந்தாலும் அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் தூய்மை செய்த தூய்மை பணியாளர்களை மகிழ்விக்கும் பொருட்டு, அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு அரசு மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களுடைய தலைமையிலே 340 தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி மளிகை பொருட்களை வழங்கினோம். அதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட நிர்வாகம் நமக்கு 77 நபர்களை கொடுத்து கருங்கல்பாளையம் நகராட்சி பள்ளியிலே அவர்களை தங்க வைத்து தெருவோர மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆகையாலே அவர்களுக்கும் 77 நபர்களுக்கும் இறுதி வரை அந்த கேம்பை நாம் தான் பொறுப்பெடுத்து பிரஃப் நிலைவாலயத்தின் சார்பாக உணவுகளை கொடுத்து அவர்களுக்கு நாம் மதிய உணவை கொடுத்து வந்தோம். இதற்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருந்த போதக சேகரக்குழு தலைவர் மற்றும் ஆயர்கள், போதக சேகரக்குழு உறுப்பினர்கள், திருமண்டல பேரவைக்குழு உறுப்பினர்கள், சபை மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சேவை இந்த ஈரோடு மக்களுக்கு மாத்திரமல்ல, நலிவுற்றிருக்கிற ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய உதவிக்கரத்தை நீட்டுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம் என்பதை தெரிவித்து ஜெபியுங்கள் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு அறிவிப்பை சொல்ல நான் விளைகிறேன். ஞாயிறு பள்ளியானது இப்பொழுது ஆன்லைனிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்களை நீங்கள் ஃபோன் செய்து அதனுடைய அட்ரஸை யூடியூபிலையும் மற்ற காரியங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஞாயிறு பள்ளியும் ஆன்லைனிலே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தயவுசெய்து அதனுடைய ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்களிடம் நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் குழந்தைகளை ஆன்லைன் அந்த சண்டே ஸ்கூலிலே பங்கெடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருமண அறிவிப்பு. நமது பிரப் ஆலயத்தை சார்ந்த திருவாளர் ரியாசுதீன், திருமதி ஃபாத்திமா பேகம் ஆகியோரது குமாரன் திணறி செல்வன் சராஃபுதீன் அவர்களும் ஈரோடு சூரம்பட்டி சிஎஸ்ஐ பாப்லி ஆலயத்தை சார்ந்த திரு ரமேஷ், திருமதி பேபி ஆகியோரது குமாரத்தி திணறி செல்வி மணிமேகலை அவர்களும் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றார்கள் என அறிவிக்கின்றேன். இந்த இருவரும் தூய் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை ஏதாகிலும் இருக்குமானால் இதை எழுத்து மூலம் எமக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 3வது திருமண அறிவிப்பு. திருமண பந்தத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கூடிய இந்த பிள்ளைகளுக்காக ஆயத்தத்துக்காக நாம் நம்ம தனி ஜெபங்களில் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றும் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்காமல் தீவிரத்திச்சு கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றெற்றுக்கும் விடுகளே. ஆமேன். சமாதானத்திற்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தைய விரும்புமாகிய கடவுளே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை செய்விப்பது மெய் சுவாதீனம். தேவரீர் தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராக நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதபடிக்க எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனம் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன்.
தெய்வ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் நித்திய கடவுளே, இந்நாள் வரையில் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி எங்களை யாதொரு பாவத்திற்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிற எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தி அல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்கான ஜெபம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இரவில் நேரு சகல மோசங்களுக்கும் வெக்குகளுக்கும் மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சமாதானத்திற்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்களிக்கிறே கர்த்தாவே. உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்களது விருப்பங்களையும் வேண்டுதலையும் நிறைவேற்றியறலும். விசேஷமாக இந்த வாரத்தில் பிறந்தநாளை காணக்கூடிய பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பிறந்தநாளுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு தந்தரலும். வயதுக்குரிய ஆரோக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேணுமாய் இறைஞ்சிருக்கிறோம். அதே போல் இந்த வாரத்தில் திருமண நாளை காண்கின்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். திருமண நாளுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குடும்ப ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமாய் இறைஞ்சிருக்கிறோம். எங்களிடையே இருக்கக்கூடிய வயோதிப பெற்றோர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வயதுக்குரிய ஆரோக்கியத்தை தந்து பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய பெற்றோராக இருக்க கிருபை பாராட்ட வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். குடும்ப தலைவருக்காக, தலைவிகளுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பெற்றோர்களாகிய நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய விதத்திலே, நடத்த வேண்டிய விதத்திலே வளர்த்தத்தக்கதாகவும் நடத்தத்தக்கதாகவும் கிருபை பாராட்ட வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான சரீர ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தாரும். வயதுக்கேற்ற நல்ல வளர்ச்சியை கருத்தாமே தந்தரல வேணுமாயும் இறைஞ்சி நிற்கிறோம். விசேஷமாக இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக வேலை செய்கிறோம். கொரோனா பிரச்சனை தீர்ந்து இயல்பான நிலைமையிலே தங்களை பணிவிடையில் ஆற்றத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். இந்த இடர்பாடான காலகட்டத்திலே கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை அதிகமாக தந்தரல வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். இந்த நுண்கிருமி நோயை விரட்டத்தக்கதாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய செயலிகள் ஒவ்வொருவருக்காக நடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். விசேஷமாக மருத்துவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தாதியருக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் கிருபைகளையும் அதிகமாக தந்தரல வேணுமா என நினைக்கிறோம். பாதுகாப்பு துறையிலே ஈடுபட்டு எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை பொறுப்பாளர்களுக்காக, அதிகாரிகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தலும், அவர்களை பாதுகாத்து அருளும். அதே போல சுகாதார பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களையும் பொறுப்பாளர்களையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்தலும், தேவையிலையெல்லாம் சந்தியும். விசேஷித்த காரணியத்தினால் பிள்ளைகளை கட்டி காத்துக்கொள்ள வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். ஈழமலைக்கு வரத்தக்கதான பாக்கியத்தை விரைவிலே தந்தள்ளும். அவனமாகவே உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரத்தக்கதான பாக்கியத்தையும் கிருபியாக தர வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம்.
உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக தொடர் விருப்பங்களையும் வேண்டின வேண்டுதலையும் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் இறைமையினார் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிபாட்டில் பங்கேற்ற அனைவரோடும் நாட்டு மக்கள் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். நிறை பாடலாக நாம் அனைவரும் கிறிஸ்துவை பாமாலை 261வது பாடலிலே 1ஆம் சரணம் மற்றும் 5ஆம் சரணம் மட்டும் பாடுவோம். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மானிட நீர்வா வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே, என்றைக்கும் வாழவே, பரமவாசல் தீரந்தோ நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. அன்பு தந்தையே, எங்களோட கூட இம்மட்டுமாக இருந்தீர். தொடர்ந்து வெளியுள்ள செல்கிறோம். தொடர்ந்து எங்களோட கூட வாரும். திருச்சித்தத்தை நிறைவேற்ற அருள் பாராட்டும். இறைமையினார் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.